ஆண்டவருடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சூனேம் பட்டணத்து ஸ்திரீயினுடைய மகன் மரித்து போகிறதை பார்க்கிறோம். அவன் மரித்தான் என்கிற செய்தியை இவள் யாரிடத்திலும் சொல்லாமல் கர்த்தருடைய தாசனுக்கென்று கட்டின அறையில் அந்த கட்டிலின் மேல் அவனை படுக்க வைத்து அறையை பூட்டிவிட்டு தேவ மனிதனை தேடி ஓடுகிறான். ஓடிப்போய் தீர்க்கதரிசியின் இடத்தில் காரியத்தை சொல்லி அவனை அழைத்து வந்து தீர்க்கதரிசி ஜெபித்த பிறகு அவன் பிள்ளை உயிர் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு தைரியமான ஸ்திரீ! தன்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவத்தை, தன்னுடைய வாழ்வில் நடந்த காரியத்தில் அவள் பதறாதபடி எல்லாவற்றையும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, நிச்சயமாய் ஆண்டவர் உயிர் பெற செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவள் போய் தைரியமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் இதே கிருபைகளை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருவாராக. எவ்வளவு தைரியம் அவளுக்குள் இருந்ததோ அதுபோல ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் தரட்டும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நாம் அநேக தரம் நாம் விசுவாசம் இல்லாமல் போகும்போது பிரச்சனைகள், சூழ்நிலைமைகளை பார்த்து கதறி அழுகிறோம், பயப்படுகிறோம், பலரிடத்தில் அதை பேசுகிறோம். அப்படியெல்லாம் இராதபடி பேச வேண்டிய நபராகிய கர்த்தரிடத்திலே போய் அவைகளை சொல்லி ஜெபித்து காரியங்களை சாதிக்கிற தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.